வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். எல்லாம் வல்ல இறைவா, மெய்ப்பொருளே, சுத்த வெளியே, சூழ்ந்தெழுத்தும் பேரியக்க பேராதார பேருந்து ஆற்றலே, பேரறிவே, அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், அருளாய் நிறைந்துள்ள ஆசான் அருள் தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்களுக்கு வணக்கம். அன்பு குரல் யூடியூப் சேனல் அன்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கத்தையும் வாழ்த்தினையும் தெரிவித்துக் கொண்டு இன்றைய சிந்தனைக்கு, நான் யார் என்ற இந்த சிந்தனையை நாம் எதற்காக சிந்திக்க வேண்டும், மகரிஷி நமக்குடைய வாழ்க்கையில இதற்கான முக்கியத்துவத்தை எதற்காக வழங்கினார்கள் அப்படின்னா, நான் யார் அப்படின்னு நம்ம சிந்திக்கும் போது நம்மளுடைய சிக்கல்களுக்கான தேர்வு பிறக்கிறது. நம் உடல் சிக்கலுக்கான தீர்வு இந்த நான் யார் அப்படிங்கிறதுல இருக்கு. நம்முடைய மனச்சிக்கலுக்கான தீர்வு இந்த நான் யார் என்ற சிந்தனையில் உள்ளமைந்திருக்கிறது. நம்முடைய உயிர் சிக்கலுக்கான தீர்வு இந்த நான் யார் என்ற சிந்தனையில் உள்ளடக்கமாக இருக்கிறது. அப்ப இந்த சிந்தனை தான் மகரிஷி இந்த உடற்பயிற்சி புத்தகத்துல குறிப்பிட்டு எழுதியிருக்கக்கூடிய வாசகத்துக்கு பொருத்தமான சிந்தனையாகவும் அமைகிறது. என்ன அந்த உடற்பயிற்சி புத்தகத்தில் எழுதியிருக்காங்க அப்படின்னா, இந்த 9 வகையான உடற்பயிற்சி தொடரை நான் ஏன் தொகுத்து வழங்கியுள்ளேன் என்றால், மகரிஷியே கேள்வி கேட்டு மகரிஷியே பதில் சொல்றார். விளங்கின பதிவை போக்கிக் கொண்டு 6வது அறிவில் முழுமை பெறுவதற்காகவே இந்த உடற்பயிற்சி தொடரை தொகுத்து வழங்கியுள்ளேன். இப்போ நம்மளுடைய இந்த சரீரத்தில் சிக்கல்கள் இருக்கும் வரை நம்முடைய உடல் செல்களில் அணுச்சிதைவு அணுச்சேர்க்கைன்னு நடக்குது இல்லையா? நம்மளுடைய உடல் செல்களில் ஏற்படக்கூடிய ரசாயன மாற்றங்கள் இதெல்லாம் நடந்துக்கிட்டே இருக்கும்போது பொருத்தமாக இருக்கணும். எதற்கு பொருத்தமாக இருக்கணும்? இது நம்முடைய உயிருக்கு பொருத்தமாக இருக்க வேண்டும். உயிருக்கு பொருந்தாத முறையில் ரசாயன மாற்றங்களும் அணுச்சிதைவும் அணுச்சேர்க்கையும் ஏற்பட்டால் அதனுடைய விளைவை தான் நாம் துன்பம்னு உணர்றோம். இப்போ நம்மளுடைய உடலில் ஏற்படக்கூடிய சிக்கல்களுக்கும் மனதில் ஏற்படக்கூடிய சிக்கல்களுக்கும் உயிரில் ஏற்படக்கூடிய சிக்கல்களுக்கும் தீர்வுங்கிறது நம்முடைய இந்த நான் யார் என்ற சிந்தனையில் அமைந்திருக்கிறது. இப்போ நம்ம உடம்புல எல்லாத்துக்கும் 98.6 ஃபாரன்ஹீட் வெயிட்டு மெயின்டைன் ஆகுது. எல்லாத்துக்குமே அதே மாதிரி தான் இருக்கா? இப்போ ஒருத்தங்க சேரில் உட்காந்துட்டு எந்திரிச்சிடுறாங்க. அந்த சேரில் நாம் போய் உட்காந்தோம்னா ஹீட்டு தெரியுது இல்லையா? இப்போ நம்ம உடம்புல இருக்கிற ஹீட்டும் இந்த சேரில் இருக்கிற ஹீட்டும் ஒரே லெவல் தான் அப்படின்னா வித்தியாசம் தெரியக்கூடாது. ஆனால் ஏன் தெரியுது? அப்போ ஏதோ ஒரு வகையில் ஏதோ ஒரு நிலையில் அதில் சிறியதாக ஒரு மாற்றம் இருக்கிறது இருக்கு. அப்போ இதை எல்லாத்தையும் நாம் சிந்தனைக்கு எடுத்துக்கணும், புரிஞ்சுக்கணும். இது ஏன் இப்படி நடைபெறுகிறது? நமக்கு நல்லா தெரியும். நம்முடைய சாதாரண வாழ்க்கை முறையிலேயே இதை நாம் ஆழமான புரிதல் இல்லைன்னா கூட இந்த வார்த்தைகளை பயன்படுத்துகிறோம். என்னோட கண்ணு, என்னோட மூக்கு, என்னோட கால், என்னோட கை, என்னுடைய உடல், என்னுடைய உயிர், என்னுடைய மனம், இதெல்லாம் நாம் பேசுகிறோம் இல்லையா? அப்போ இந்த வார்த்தைகளுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய உண்மை என்ன அப்படின்னா, நான் கண்ணு, காது, மூக்கு, தோல், எலும்பு, சரம்பு, சதை, நரம்பெல்லாம் கிடையாது அப்படிங்கிறது தான். நான் இந்த உடம்பு இல்லை அப்படிங்கிற ஆழமான சிந்தனையுடைய வெளிப்பாடு தான் என்னோட கண்ணுன்னு சொல்கிறோம், என்னோட காலுன்னு சொல்கிறோம். நான் தான் காலுன்னும் நான் தான் கண்ணுன்னு நான் தான் மூக்குன்னு சொல்கிறோமா? இல்லை இல்லையா? நடைமுறையில் அப்படி இல்லை. அப்போ இது நம்மளோடது, ஆனால் அது நாம் கிடையாது. என்னோட கண்ணு தான், ஆனால் நான் என்ன? கண்ணு கிடையாது. என்னோட உடம்பு தான், ஆனால் நான் இந்த உடல் கிடையாது. இப்போ சிக்கல் இங்கே தான் ஆரம்பிக்கும்.
தெரிஞ்சோ தெரியாமலோ நமக்கு இந்த உண்மை அறிவின் வழியாக வெளிப்படுகிறது. ஆனால் நடைமுறையில் நாம் அப்படி வாழ மாட்டேங்கிறோம். இது என்னோட உடம்பு, என்னோட கை, என்னோட கால், நான் செஞ்சது, நான் பேசினது, நான் எழுதுனது, இப்படி தானே சிந்திக்கிறோம். அப்போ உண்மைக்கும் நம்மளுடைய செயல்பாடுகளுக்கும் வித்தியாசம் வந்து போகுதா? இந்த வித்தியாச வேறுபாடு தான் நம்மளுடைய உடம்புல பலவிதமான தேவையில்லாத விஷயங்களை எல்லாம் சேர்த்து விடுகிறது. த கெமிக்கல் ரியாக்ஷன், ரசாயன மாற்றங்கள். அவன் என்ன நினைச்சாலும் ரசாயன மாற்றம் உருவாகும் இல்லையா? அப்போ இந்த முரண்பாடான சிந்தனை என்ன பண்ணுது? தேவையில்லாத பொருத்தமில்லாத ரசாயன மாற்றத்தை உருவாக்குகிறது. நான் இந்த உடம்பு இல்லை அப்படின்னு அறிவு சார்ந்த வாழ்க்கை நிலையில் நாம் வாழாம இது வெறும் உடல் சார்ந்த வாழ்க்கை. இப்போ இதில் கூட நாம் என்ன பண்ணுறோம்? அப்பப்போ ட்ராவல் பண்ணுறோம். நம்முடைய வாழ்க்கையை எதை சார்ந்து வாழ வேண்டும் அப்படின்னு இருக்கு இல்லையா? நம்முடைய வாழ்க்கையை நாம் எப்படி வாழ வேண்டும்? உடல் சார்ந்த நிலைகளிலேயே வாழ்ந்தோம் அப்படின்னா நமக்கு இந்த இன்ப துன்ப உணர்ச்சி இதற்குள்ளேயே தான் நம்ம ட்ராவல் ஆகும். இந்த உடல் சார்ந்த நிலையிலிருந்து நம்மை நாம் மாற்றி அமைத்து கொள்ள வேண்டும். அது சிந்திச்சாதான் முடியும். சிந்திக்கலை அப்படின்னா நம்மளை இந்த உடல் சார்ந்த நிலையிலிருந்து மாற்றி அமைத்துக் கொள்வது என்பது இயலாத காரியம். சரி, சிந்தனை மட்டுமே போதுமா? சிந்திச்சா மட்டுமே மாறிட்டு போனவாம? அப்படியெல்லாம் திருந்துறதா இருந்தால் எப்பயோ திருந்திருப்போமே. அது பத்த மாட்டேங்குது. மேலும் மேலும் பயிற்சிகள் தேவைப்படுகிறது. அது சார்ந்த பயிற்சிகள் தேவைப்படுது. அதனால தான் மகரிஷி நமக்கு காயகல்ப பயிற்சி, உடல் பயிற்சி, தவம், தற்சோதனைன்னு கொடுத்துருக்காங்க. எல்லா வகையிலும் நாம் முயற்சி செய்ய வேண்டும். நான் இந்த உடம்பு கிடையாது, நான் மனசு கிடையாது, நான் உயிர் கிடையாது, நான் தான் அறிவு என்ற நிலையில் நாம் நிலைத்து உணர்ந்து வாழ்வதற்கு என்னென்ன வாய்ப்பு இருக்கோ எல்லா வாய்ப்பையும் நாம் பயன்படுத்தணும். அப்படி பயன்படுத்தினால் மட்டும்தான் நமக்கு அந்த ட்ராக் அமையும். இல்லாட்டி அந்த ட்ராக்கு நாம் என்ன பண்ண மாட்டோம்? போக மாட்டோம். அந்த ட்ராக்கும் அமையாது. இதை நாம் தான் உருவாக்கிக்கணும். அந்த ட்ராக்கையே உருவாக்கக்கூடிய அளவுக்கு சிறப்பு தன்மையோடு தான் இறைவன் நம்மை தன்மாற்றம் அடைய செய்திருக்கிறான். இறைநிலையினுடைய பூரணமான தன்மாற்றம் மனித இனம்தான். இப்போ நம்மளுடைய இந்த பூரணத்துவம் அப்படிங்கிறது எங்கே அமைஞ்சிருக்கு, எதனால் அமைய பெற்று இருக்கிறது அப்படின்னு யோசித்தோம் அப்படின்னா அது நம்முடைய 6வது அறிவு தான். இந்த 6வது அறிவில் நாம் எப்போது முழுமை பெறுகிறோமோ அப்போது இந்த சிந்தனையில் நம்மளுடைய வாழ்வியல் முறையில் நிறைய மாற்றங்கள் உருவாகும். இந்த 6வது அறிவு எப்போ முழுமை பெறும்? நம்முடைய 6வது அறிவு முழுமை பெறுவதற்கான செயல்களில் எப்போது நம்மை நாம் ஈடுபடுத்திக் கொள்கிறோமோ அப்போது முழுமை பெறும். இது முழுக்க முழுக்க காந்தம் சார்ந்தது. இது ஒரு பருப்பொருட்களால் உருவாக்கக்கூடியது அல்ல. பஞ்சபூதங்களால் உருவாக்கிடலாமான்னு கேட்டால் பஞ்சபூதங்களால் இதை உருவாக்க முடியாது. இது முழுக்க முழுக்க காந்தம் சார்ந்தது. நம்முடைய செயல்பாடுகள் அதற்கு பொருத்தமாக இருக்கும். அதனால தான் மகரிஷி உணர்ச்சி வசப்படாதீங்க. உணர்ச்சி வயப்படுதல், சினம், கவலை, இது 3த்தையும் தவிர்த்துட்டு பாருங்க. உங்களுக்கு மனோசக்தி பூரணமாக இருக்கும். இந்த விஷயத்தை மகிழ்ச்சி பதிவு பண்ணுறாங்க. அப்போ இந்த உணர்ச்சி வயப்படுதல், கவலை, சினம் இதெல்லாம் என்ன பண்ணுது அப்படின்னா இதனுடைய விளைவு என்ன அப்படின்னா முழுக்க முழுக்க காந்த சிதைவு. காந்தத்தை சிதைச்சு தள்ளிடுது. அது காந்தத்தை மட்டும்தான் சிதைக்குதா அப்படின்னா அது கூட சேர்ந்து அது கூடயே இயங்கிட்டு இருக்கிற உயிரையும் சேர்த்து சிதைச்சு உயிர் சிதைவு. சரி, காந்தம் உயிர் இது மட்டும்தானா அப்படின்னா அதுவும் இல்லை. இந்த உயிர் எதையெல்லாம் இயக்கிட்டு இருக்கோ அதையும் சேர்த்து சிதைச்சிரும். நம்ம உடம்புக்குள்ளே இருக்கக்கூடிய பஞ்சபூத கோட்பாடுன்னு ஒன்று இருக்கு இல்லையா? நம்ம உடலில் இருக்கக்கூடிய பஞ்சபூத கோட்பாடு, இந்த மெட்டபாலிக் சிஸ்டம்,
இது நம்முடைய மனதால் இயங்கிக் கொண்டிருக்கிறது, நம்முடைய உயிரால் இயக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அப்போ இந்த சிஸ்டம் சிதைவடைஞ்சுது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம எங்கே போவோம், எதை ஃபீல் பண்ணுவோம் அப்படின்னா பொருந்தா உணர்வு. அது கவலையாக இருக்கலாம், அல்லது உடல் நோயாக இருக்கலாம், அல்லது மனதில் ஏதோ விதமான பொருந்தா உணர்வு அங்கே அந்த இடத்துக்கு போயிடும். இப்போ இங்கே போனது யாரு? நம்முடைய செயலின் விளைவு தான். நாம் அதற்கு தகுந்த செயலை செஞ்சுட்டு விளைவு மட்டும் அப்படி வரக்கூடாதுன்னு நினச்சா வராமல் போகுமா? சான்ஸே கிடையாது. செயலை செய்துவிட்டால் விளைவு என்பது வந்தே தீரும், அதில் எந்த மாற்றமும் கிடையாது. இப்போ நான் யார் என்ற சிந்தனையில் நாம் வாழணும். சிந்திச்சு அப்படியே விட்டுறக்கூடாது. அட்லீஸ்ட் நம்மளால் முடியல, முழுசாக முடியலைன்னா கூட என்ன பண்ணணும், அப்பப்போ வாய்ப்பை உருவாக்கிட்டு அதில் வாழ்கிறதுக்காக பார்க்கணும். செகண்ட் சாய்ஸ் தான். ஆனால் முதல் சாய்ஸ் என்னது? வாழ்ந்துடணும். நான் யாருங்கிற சிந்தனையில் வாழ்ந்துடணும். சரி, இந்த கர்மயத்துக்கு பொருந்தலையா, வாய்ப்பு வசதியும் கிடைக்கலையா, ஜஸ்ட்டு அந்த டோரை ஓப்பனாவது பண்ணி வைப்போம். அடுத்த ஜென்ரேஷனாவது என்ன பண்ணுவாங்க, நான் யார் என்ற சிந்தனையில் வாழ்வார்கள். அதற்கான விஷயத்தையாவது நாம் செய்யலாம். ஆனால் பாருங்க, மகரிஷி பயிற்சியை வச்சுக்கிட்டு இது முடியலை அப்படின்னு யோசிக்கிறதே தவறு இல்லையா? மகரிஷியினுடைய பயிற்சியை வச்சுக்கிட்டு இதெல்லாம் சாத்தியம் கிடையாது, இதெல்லாம் முடியாது அப்படின்னு யோசிக்கிறதே தேவையில்லாதது. முடியும், நம்மால் முடியும். நம்மளால் முடியல அப்படின்னா வேற யாராலும் முடியாது. இதை ஏன் இவ்வளவு ஆணித்தரமாக நாம் சிந்திக்கிறோம் அப்படின்னா, மகரிஷி கொடுத்துருக்கிற பிளாட்ஃபார்ம் அது மாதிரி, மகரிஷி நமக்காக கொடுத்துருக்கிற வாய்ப்புகள் அது மாதிரி, அவ்வளோ பெரிய வாய்ப்பு நமக்கு கொடுத்துருக்காங்க. இப்போ ஜஸ்ட்டு நாம் முயற்சி பண்ணால் போதும். தெய்வத்தால் ஆகாதெனும் முயற்சி தன் மெய்வருத்த கூலி தரும். இதற்கு சரியான பொருத்தமான ஒரு விளக்கம் ஓமையை தேடிட்டு இருந்தோம். அது இங்கே தான். இப்போ கொஞ்சம் 1/2 முன்னாடி நாம் என்ன பண்ணோம், மலை தவம் பண்ணோமா? இந்த மலை தவம் பண்ணும்போது அப்படியே மேகங்கள் எல்லாம் திரண்டு வருகிறது. ஜஸ்ட்டு 2-3 துளியாவது விழும். நீங்களாம் தவம் பண்ணிட்டு இருந்தீங்க, நாங்கள் வெடிக்க தானே பார்த்துட்டு இருந்தேன். ஜஸ்ட்டு 2-3 துளியாவது விழுகுது. இப்போ தெய்வத்தால் ஆகாதெனினும் முயற்சி தன் மெய்வருத்த கூலி தரும். வள்ளுவர் இந்த ஒரு விஷயத்தையும் இதில் டிக்ளேர் பண்ணுறார். என்ன? தெய்வத்தாலேயே முடியாத காரியம்னு இருக்குப்பா. தெய்வத்தாலேயே முடியாத காரியங்கள்னு இருக்கு. இருந்தாலும் தன் மெய்வருத்த கூலி தரும். என்ன தன் மெய்வருத்த? அதுதான் ஆத்மார்த்தமாக உயிர் கலப்போடு நீங்கள் செய்யக்கூடிய செயல்களுக்கு நிச்சயமாக விளைவு என்பது வந்தே தீரும், வந்தே தீரும். தன் மெய்வருத்த கூலி தரும். இப்போ உண்மையாக நீங்கள் செய்யும் முயற்சிகள் நிச்சயமாக நல்ல நிலைகளுக்கு நம்மை நகர்த்தி செல்லும். ஆனால் நாம் என்ன பண்ண மாட்டேங்கிறோம், பர்சன்டேஜ் மாறி போயிடுச்சு. அந்த உண்மை தன் மெய்வருத்த அது 100% நிற்க மாட்டேங்குது. நின்றா மழை பெஞ்சிடணும் இல்லையா? நின்னா நின்று பெய்யணும். ஜஸ்ட்டு அதற்கான முயற்சி அவ்வளோதான் அப்படிங்கிற நிலையில் அவனாலேயே முடியலன்னாலும் நீ முயற்சி பண்ணு, சில விஷயம் அதற்கு தகுந்த முறையில் அமையும். அப்போ நாம் இந்த 100% முயற்சி என்பது எப்படி சாத்தியம் அப்படின்னா, இந்த இடத்துல நாம் என்ன நினைக்கிறோம், அதெல்லாம் மகான்களுடைய இதுக்கு தான் அமையும், அதெல்லாம் பெரிய பெரிய மகான்கள் ஞானிகள் அவங்களுக்கு தான் அமையும், நாமெல்லாம். அப்போ இந்த சிந்தனையோட எப்படி அந்த விஷயத்தை நம்மளால் பாஸ் பண்ண முடியும்? இடிக்குது இல்லையா? இந்த சிந்தனை கூடாது. ஒரு விளைவை தீர்மானிப்பதற்கு நமக்கு உரிமை இல்லை. ஆனால் என்ன பண்ணுறோம், அதெல்லாம் நம்மக்கிட்ட இல்லை, எல்லாம் அவன் பார்த்துக்குவான். அதுக்கு தான் இருக்கான ஒருத்தன். என்ன வேணாலும் நாம் செஞ்சுட்டு பழியை போட்டுட்டு நாம் எஸ்கேப் ஆயிடுறது. அப்போ
எப்போது நம்மை நாம் பொறுப்பாளியாக மாற்றிக்கொள்கிறோமோ அப்போது நம்மாலும் 100% ரிசல்ட் எடுக்க முடியும். ஆனால் நாம் அந்த விஷயத்துக்கு இன்னும் தயாராக மாட்டேங்கிறோமே. மற்றவங்களையெல்லாம் விடுங்க, அவங்களுக்கெல்லாம் இன்னொன்று என்னன்னு தெரியாது, வாழ்க்கைன்னு என்னன்னு தெரியல, உயிர்னா என்னன்னு தெரியல. இப்போ நமக்கு மகரிஷி இவ்வளோ பெரிய விஷயத்த கற்றுக் கொடுத்துட்டாங்க, புரிய வச்சிருக்காங்க. அப்போ அந்த புரிதலோடு நாம் நிலைத்து நின்று நீடித்து வாழ வேண்டுமா வேண்டாமா? நாம் இன்னமும் இந்த உடம்புக்குள்ளேயே சிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா அடுத்த ஜென்ரேஷனுக்கு நாம் எப்படி இதை கொண்டு போய் முழுமையாக சேர்க்க போகிறோம்? நல்லா யோசனை பண்ணி பார்க்கணும். தெரிஞ்சோ தெரியாமலோ மகரிஷி இந்த பொறுப்பை நம்ம கையில் கொடுத்துட்டாங்க. தெரிஞ்சோ தெரியாமலோ நாமளும் அதை வாங்கிட்டோம். அடுத்த ஜென்ரேஷனுக்கு நம்மகிட்ட இருந்தால் போகுது. நாமளே இங்கே அறகுறையாக இருந்தால் அடுத்த ஜென்ரேஷனுக்கு கொண்டு போய் சேர்க்கும்போது எப்படி முழுசாக சேர்க்க முடியும்? இதற்காகவாவது நாம் என்ன பண்ணணும்? நாம் அறிவு சார்ந்த நிலையில் வாழ்ந்து காட்டியே ஆக வேண்டும். இப்போ நம்ம கையில் வாங்கணும்னு நம்மளுடைய குவாலிட்டி என்னவோ அதுக்கு தகுந்த மாதிரி மாறிடுது. அடுத்தவங்கள்ட்ட கொடுக்கும்போது நம்மளுடைய தன்மை என்னவோ அதுதான் அங்கே போய் சேரும். கூட்டலைன்னா கூட பரவாயில்ல, அவர் கொடுத்தது அப்படியே அதே குவாலிட்டியோடையாவது கொடுத்துடணும் இல்லையா? ஸோ அதற்காகவாவது நாம் என்ன பண்ணணும்? நம்முடைய வாழ்க்கையை அறிவு சார்ந்த நிலையில் மாற்றி அமைத்து கொள்ள வேண்டும். இனிமேலாவது முயற்சி பண்ணுவோம். மகிழ்ச்சி கொடுத்த விஷயத்தை நாம் அடுத்த ஜென்ரேஷனுக்கு உயிர்ப்பு தன்மையோடு கடத்தலாம். சரியா? இந்த உயிர்ப்பு தன்மையோடு இதை அடுத்த ஜென்ரேஷனுக்கு கொண்டு போய் கொடுக்க போகிறோம். அந்த பொறுப்பும் கடமையும் நம்மை சார்ந்தது. இதிலேருந்து எஸ்கேப் ஆகவும் முடியாது. பாருங்க, சரி பரவாயில்ல நம்ம நைஸாக ட்ராக் விட்டு கீழே இறங்கிடலாமா அப்படின்னா அதெல்லாம் நடக்காது. வேறு வழியே இல்லை, விட்டனாலும் சிரமம், அப்படியேவும் இருக்கவும் முடியாது. அதனால் 6வது அறிவில் முழுமை பெற்றே தீர்வது அப்படிங்கிற முடிவுக்கு வந்துட்டு உங்களுடைய பயிற்சிகளை நிறைவாக செய்யுங்கள். நம்முடைய 6வது அறிவில் நாம் முழுமை பெறுவோம். உடல் சார்ந்த, மனம் சார்ந்த, உயிர் சார்ந்த அறிவு நிலையிலிருந்து நாம் அறிவு சார்ந்த நிலைக்கு மாறுவோம். அந்த பர்சன்டேஜை குறைச்சிடக்கூடாது. நம்மளுடைய மனசால் என்ன பண்ணுறோம்? மாற்று சிந்தனைகளை வச்சுக்கிறோம். அப்படி மாற்று சிந்தனைகள் வரும்போதே என்ன ஆகுது? ஆட்டோமேட்டிக்காக அதனுடைய குவாலிட்டி குறைஞ்சிது. விஷயம் அவ்வளோதான். முழுமையாக 6வது அறிவில் முழுமை பெறுவதற்கான சிந்தனை நான் யார் என்ற சிந்தனை. இதில் நம்மளுடைய வாழ்க்கையை உயிர் சார்ந்த நிலையிலும் அறிவு சார்ந்த நிலையிலும் நாம் நிறைவாக வாழ வேண்டும். இது உடம்புலேருந்து உடனே வந்து டக்குன்னு அறிவு சார்ந்த நிலைக்கு மாற முடியுமான்னா அப்படியெல்லாம் முடியாது. ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் போய் ஆகும். உடம்பு சார்ந்த நிலையிலேருந்து வாழ்கிற நாம மனம் சார்ந்த நிலைக்கு மாறணும். மனம் சார்ந்த நிலையில் வாழ்கிற நாம உயிர் சார்ந்த நிலைக்கு வாழணும். இப்போ உயிர் சார்ந்த நிலைக்கு வாழ ஆரம்பிச்சிட்டோன்னே போதும், ஆட்டோமேட்டிக்காக அது அறிவு சார்ந்த நிலைக்கு ட்ராவல் ஆகிடும். இப்போ எல்லாமே நம்மக்கிட்ட தான் இருக்கு. எல்லாமே நம்முடைய மனதின் மூலமாக, மனதின் தன்மை மூலமாக செய்யக்கூடிய செயலின் விளைவுகள். இப்போ இந்த சிக்கல்களை தவிர்த்து நம்மை சீரமைத்து கொண்டு சிறப்பாக நாமும் நம் குடும்பமும் நலமாக வாழ்வதற்காக மகிழ்ச்சி கொடுத்த இந்த தற்சோதனையை நான் யார் என்ற சிந்தனையில் நாம் முழுமை பெறுவதற்காக ஒரு தற்சோதனை பண்ணுங்க. எல்லா வகையிலும் தற்சோதனை பண்ணுங்க. ஒரே ட்ராக்கு கிடையவே கிடையாது. அறிவு நான் சிந்திக்கிறோமோ அந்த வாய்ப்பை எல்லாத்தையும் முழுசாக பயன்படுத்துங்க. அது கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளுடைய வாழ்க்கையாக மாறும். அந்த வாழ்வையில் நம்மளுடைய வாழ்க்கை நாமும் நிறைவாக வாழ்வோம். நம்மளுடைய குடும்பத்திலேயும் அமைதி இருக்கும், நம்மளுடைய மனசுலேயும் அமைதி இருக்கும். நம்மக்கிட்ட என்ன இருக்கோ அதைத்தான் நாம் அடுத்தவங்கள்ட்ட கொடுக்க முடியும். நம்மிடம் இல்லாத ஒன்றை மற்றவர்களிடம் நாம் கொடுக்கவும் முடியாது, அதை பற்றி அவர்களிடம் பேசவும் முடியாது. அப்படியே மீறி கொஞ்சம் முயற்சி பண்ணோம் அப்படின்னா கலப்படமாயிடும். கலப்படம் இல்லாமல் நம்முடைய வாழ்க்கையை நாம் அறிவு சார்ந்த நிலையில் வாழ்வதற்கு நம்முடைய அனுபவத்தை பெருக்கிக் கொள்வோம். அவ்வளோதான். நம்மகிட்ட சொத்தாக இருப்பதெல்லாம் இது மட்டும்தான், நம்முடைய அனுபவம் மட்டுமே.
நம்முடைய அனுபவத்தை தாண்டி நம்மளால் சிந்திக்க முடியுமா? நம்முடைய அனுபவத்தை தாண்டி நம்மளால் பேச முடியுமா? நம்முடைய அனுபவத்தை தாண்டி மற்றவர்களோடு நம்முடைய சிந்தனையை பகிர்ந்து கொள்ள முடியுமா? ஸோ அனுபவம் தான் ஒரிஜினல். அந்த அனுபவத்தை நாம் பெருக்கி கொள்ள வேண்டும். அந்த அனுபவம் சிந்திக்க சிந்திக்க நமக்குள் ஏற்படும். புரிதல் தான் புரிதல். அந்த புரிதலில் நின்று வாழ்ந்துட்டோம்னா போதும், ஆட்டோமேட்டிக்காக நம்மளுடைய 6வது அறிவில் நாம் முழுமை பெறுவதற்கான எல்லா வாய்ப்புகளும் நமக்குள்ளேயே உருவாக ஆரம்பிக்கும். அப்புறம் நாம் அதை தேடி போக வேண்டிய அவசியம் கிடையாது, எல்லாம் நம்மை தேடி வரும். ஆக்சுவலாக நாம் அப்படி தான் வாழணும். நாம் எப்படி வாழணும்? நாம் எதையும் தேடி போகக்கூடாது. நான் வாழும் முறையும் நாம் பேசும் பேச்சும் என்னுடைய செயலும் சரியானதாக இருந்தால் என்னை தேடி அனைத்தும் வர வேண்டும், வரணும். அப்படி வாழ்வதற்குண்டான விஷயத்தை தான் மகரிஷி மனவளக்கலையாக கொடுத்திருக்கிறார்கள். மனவளக்கலை அவ்வளோ சாதாரணமானதெல்லாம் கிடையாது. நம்மை தேடி அனைத்தும் வந்து சேரும். ஆனால் அந்த மாதிரி நாம் வாழணும், அது நம்மகிட்ட தான் இருக்கு. ஸோ அந்த சிந்தனையோடு நான் யார் என்ற சிந்தனையில் அறிவு தான் நாம் அப்படிங்கிறத எப்படியெல்லாம் வாய்ப்புகள் இருக்கோ அப்படியெல்லாம் சிந்தித்து வாழ்க வளமுடன். இந்த சிந்தனை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்முடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தெரிந்த அன்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த சிந்தனை பற்றிய கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன. நன்றி, வாழ்த்துக்கள், வாழ்க வளமுடன்.